உலக இரட்சகரும் உன்னத மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என் மனமார்ந்த உள்ளார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம் ஆண்டவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர், ஆச்சரியமானவர்களை செய்கிற வல்லமையான தெய்வம். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன், சதா காலம் ஜீவிக்கிற தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தெய்வமாக கொண்ட ஜனமே, இந்த நாளில் இந்த தொலைக்காட்சி மூலமாக ஆண்டுடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார் என்பதில் சிறிது கூட ஐயமில்லை. ஆண்டவர் இந்த நாட்களிலே எச்சரிப்பின் தூதுகளை நமக்கு தந்து எப்படி நாம் உலகத்தில் தெய்வத்தோடு பழக வேண்டும், தெய்வத்தோடு வாழ வேண்டும், அவருடைய சமாதானத்துக்குள்ளும் அவருடைய மன அமைதிக்குள்ளும் எப்படி நாம் கடந்து செல்ல வேண்டும், அவரை போல எப்படி நன்மை செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அநேக வேளையில் நாம் நன்மையும் செய்வதில்லை, சமாதானமாக கூட நம்மை வைத்துக் கொள்வதில்லை. காரணம் என்ன? நாம் அவரோடு பழகுவதில் அந்த சரியான சம்பந்தம் வைத்துக் கொள்வதில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஆண்டவரோடு பழகும்போது, ஆண்டவரோடு உறவாடும் போது, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய சமாதானமும் பெரிய அமைதியும் நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இன்றைய கால கிறிஸ்தவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய சூழ்நிலைகள், பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்ன என்பதை குறித்து கூட தெளிவாக தெரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒரு சில காரியங்களை இதனால் தெரிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் இருப்பது நமக்காக ஜெபிக்கிறார், அப்படியானால் நாமும் ஜெபிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார். எப்படியெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சம்பவத்தை இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். என்னோட கூட வாசியங்கள் மார்க் எழுதின புஸ்தகம். இது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி, அநேகருக்கு அதிசயமான ஒரு பகுதி கூட, ஒரு சிலருக்கு குழப்பமான பகுதி கூட. ஒரு சில போதகர்களை பார்த்து நான் இந்த கேள்வியை கேட்டதுண்டு. நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர் என்னை அடிக்காத குறையாக திட்டிவிட்டு பைபிளை மூடிட்டு ஓடு அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, பரவாயில்லை, கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி நான் அமைதியாகி விட்டேன். இந்த வசனத்தை நீங்கள் நானும் இன்றைக்கு படிப்போம். மார்க் 11:13 வசனத்தை நாம் பார்ப்போம். அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு, மார்க் 11:13 ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் 11:13 அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவன் முன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். தவிச்சிட்டு போயிட்டார். ஏன் வந்தாரங்க? 12 சொல்லிட்டு பாருங்க. மறுநாளில் அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவருக்கு பசி எடுத்துக்கிச்சு. அத்திமரத்துக்கிட்ட வந்து பார்க்குறாரு. அத்திமரத்தில் பழம் இல்லையா? என்னத்துக்கு பழம் இல்லை? அது கனி கொடுக்குற காலம் இல்லை, அதனால் பழம் இல்லை. அப்புறம் ஏன் சமைக்கணும்? ரோட்டில் போகிறவங்க ஒருத்தனை பார்த்து டே மென்டல் அப்படின்னு கூப்பிட்டா அவன் என்ன சொல்லுவான்? உன்னை பார்த்து ஜென்டல் நான் சொல்லிட்டு போவான், டே மென்டல்னு தான் சொல்லிட்டு போவான். இல்லை ஒரு நாயை காது பிடிச்சி தான் அதெல்லாம் மொத்தமாக கொடுத்துட்டு போவோம், கடிக்காது. அப்போ ஆண்டவர் மட்டும் எப்படி கனி கொடுக்குற காலம் இல்லாத ஒரு மரத்தில் போய் கனி எதிர்பார்த்து கனியில் இனி ஒருத்தனை ஒருத்தர் கனி பூசிக்கூடாதுன்னு சமைச்சிட்டு போனார்? தப்பாக பண்ணாரா? அப்போ ஆண்டவர் சொல்கிறது தப்பா? யோசிக்கணும். எத்தனை பேர் இதை யோசிச்சிருக்கீங்கன்னு தெரில, எத்தனை பேர் இதுக்கு ஆன்சர் வச்சுருக்கீங்கன்னு தெரில. நான் கூட இதை யோசித்து கேட்ட பொழுது எனக்கு திட்டு தான் விழுந்தது. இதற்கான பதில் வரவே இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார், ஆண்டவர் ஒரு நாள் தப்பு செய்ய மாட்டார், அவர் தப்பாக போதிக்க மாட்டார், தப்பாக எதையும் செய்யவும் மாட்டார். ஏன்னா நம்ம தெய்வம் மாறாதவர், அவர் என்றைக்குமே தப்பு பண்ண மாட்டார். நாம ஒன்றா 1000 பேர் தப்பு பண்ணலாம், அவர் ஒரு முறை கூட தப்பு பண்ணல. 33.5 வருஷம் அந்த பூமியில் வாழ்ந்தார். ஒரே ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாருன்னா பிதா அவரோடு சேர்த்து இந்த பூமியை அழிச்சிட்டு சொல்லிட்டார். எவ்வளோ கவனமாக வாழ்ந்திருப்பாரு பாருங்களேன். அவரை மாதிரிலாம் நம்ம வாழவும் முடியாது, ஆனால் வாழணும்னு அவருடைய பலத்தில் இருந்தால் தான் அவரை போல் வாழ முடியும், முதற்கனியாக மாற முடியும். எனவே கர்த்தருடைய சித்தம் அது ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். நம்ம அதுக்காக ஜெபிச்சு ஆவியாருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே என்ன சொல்லிதுன்னா, இலைகள் உள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்தில் கண்டு, தூரத்து பார்க்குறாரு, இலைகள் உள்ள ஒரு அத்திமரம்.
இலைக்குள்ள அத்திமரம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு உங்களுக்கு எத்தனை பேர் தெரியுமோ தெரியாதோ, அத்திமரத்தினுடைய வளர்ப்பு இருக்கிறவங்ககிட்ட போய் கேட்பாருங்க, இல்லை அத்திமரத்தை வச்சிருக்க கூட்டத்தில் போய் கேட்பாருங்க, இல்லை அத்திமரத்தை பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட போய் கேட்பாத்தீங்கன்னா அவங்க இதுக்கான விளக்கத்தை சரியாக சொல்லுவாங்க. இலை அத்திமரம் விட ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்குள்ளே ஒரு சின்ன அத்தி விடும், அது பேர் பட்டாணி அத்தின்னு பேர். அது அத்தி இலை விடும்பொழுதே அது நல்லா விட்டுருச்சுன்னா அதுக்குள்ளே ஒரு சின்ன அத்தி முளைச்சிடும். அது ரோட்டு வழியாக யார் போனாலும் சரி அதை வாங்குவாங்க, அதை எடுப்பாங்க, பசிக்கு அதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை தான் இயேசு கிறிஸ்து அங்கே வந்து பார்த்தார். பார்க்கும்போது இலை விட்டுருந்துச்சு, ஆனால் பழம் விடலை, பட்டாணி அத்தி வரலை. அப்போ தெரிஞ்சுக்கிச்சு, ஆண்டவர் புரிஞ்சுக்கிட்டாரு, இதை வேஷம் போடுற அத்தி மரம், இதை சமைச்சிட்டாரு. எதற்காக என்று சொன்னால், தேவன் மனுகுலத்தை எதற்காக படைத்தார்? தன்னை வணங்க. அதை தான் படைத்தான், படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க என்று சொல்லி நாம் பார்க்குறோம் செய்யல. அப்போ படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆண்டவர் படைச்சது யாருக்காக? எல்லாத்தையும் மனுஷனுக்காக. ஒரு பாடத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வேஷம் போடுகிற அத்திமர கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் உலகத்தில். பிச்சைக்காரன் ஒருத்தன் உள்ள எல்லாம் கிழிஞ்சு போனது, நாற்றம் அடிக்கிற ஒரு துணி போட்டுக்கிட்டு மேலே ஒரு புது வெள்ளை ஷர்ட்டு பாட்டுங்கிற மாதிரி வந்துக்கிறான். அந்த மாதிரி தான் நிறைய கிறிஸ்தவர்கள் உள்ள முழுக்க அழுக்கு, வெளியே ஃபுல்லாக நல்லவ மாதிரி நடிக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகவே தான் எவன் கிறிஸ்தவன் இல்லைன்னே தெரியாத போகிற நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் பிரியமானவர்களே, பைபிள் சொல்லுது, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரணும்னா நீங்கள் என்ன செய்யணும் பாருங்கள். 1:5 சொல்கிறாரு, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், அப்போஸ்தலர் 1:5, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அவருக்கு சாட்சியாக இருக்கணும்னா காத்திருக்கணும். முதல்ல அவருக்கு யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பரிசுத்தாவை பெற்றுக்கொள்வதற்காக அவங்க என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் கேட்டுக்கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவை கட்டளையிடுவது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லி லூக்கா 11:13 பார்க்குறோம். அப்படின்னால் பரிசுத்தாவை யாருக்கு கொடுக்கப்படுறோம்? அவரை நோக்கி கேட்கிற பிள்ளைகளுக்கு. எப்படி கேட்குறது? ஜெபம் தான். எப்படி ஜெபம் பண்ணுறது? ஜெபத்தில் 3 வகை இருக்குது. ஒரு வகை, நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ இல்லையோ, பண்ணாதுக்கு போது கூட கிடைச்சிடும். ஜெபம் எப்படி? பண்ணாதுக்கு போது கூட கிடைச்சிடும். சிலருக்கு பண்ணும்போது காலதாமதமாகும், காலதாமதமாக கிடைக்கும். அது என்ன ஜெபம்? சிலது கிடைக்கவே கிடைக்காது. அது என்ன ஜெபம்? சிலர் கிடைக்காது, ஆனால் வேணுனே ஃபோர்ஸ் பண்ணி கேட்பாங்க. கடைசியில் படாத பாடுபட்டு வாங்கிக்கிட்டு துக்கத்தை வாங்கி கட்டிக்கிட்டு சுற்றுவாங்க. ஆண்டவர் சொல்ல பாருங்க, மத்தேயு 6:8 மத்தேயு 6:8 வாசிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். யாரை போல? அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள். ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு என்னென்ன வாயில் வருதோ வாய்க்கு வரதெல்லாம் அலப்பிட்டு இருப்பான், வாய்க்கு வரதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பான். அவன் ஏன் பேசுகிறான்னு அவனுக்கே தெரியாது, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர்களைப் போல வீண் வார்த்தைகள் வீணாக்குறதே பேசாத நிறைய ஒரு வேறு பாஷை வேறு பேசிட்டு சுற்றுறார். அப்போஸ்தலர் 2 படித்து பாருங்கள், ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க. 18 பாஷைக்காரன் நிற்கிறாங்க. இவன் கலிலேயன், இயேசு கிறிஸ்து பேசுறது அராமிக் பாஷை, இவன் கலிலேய பாஷை வச்சுக்கோங்க. அந்த கலிலேய பாஷை பேசுகிறாரு. அங்கே இருக்கிற 18 பாஷைக்காரனுக்கு பரிசுத்த ஆவியானவர் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு, மொழிபெயர்த்து கொடுக்குறார். 18 பாஷைக்காரனும் தன் தாய் பாஷையில் கேட்குற மாதிரி இதுதான் மனுஷனுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசம். மனுஷனுக்கும் வர வித்தியாசம் என்னென்னா, அவன் என்ன பேசுகிறான் இவன் என்ன பேசுகிறான் அவனுக்கே தெரியாது. ஆனால் பரிசுத்தாவிக்கும் 18 பாஷைக்காரனுக்கும் இவன் பேசுகிறது அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு. எல்லாருக்கும் அவன் தங்க தாய் பாஷையில் கேட்ட மாதிரியே இருக்குது. அதுக்கு நான் 18 பாஷை இவங்களால் பேச முடியும், ஆனால் ஆவியானவரால் செய்ய முடியும், தெய்வத்தால் செய்ய முடியும். அதுதான் வல்லமை, அதுதான் பவர். அப்படி படித்து தெரிஞ்சு கூட 1 கொரிந்தியர் 14 தெளிவாக இருக்குது. அந்நிய பாஷை பேசாத, 2 பேர் இல்லை 3 பேர் தான் பேசணும். ஒருத்தன் அர்த்தத்தை தெரிவிக்கணும், ஒருத்தனாக தெரிவிக்கணும், அப்போ தான் அது ஒருத்தர் பேசணும், எல்லாம் சபையில் பேசக்கூடாதுன்றார்.
அதே மாதிரி நீங்கள் ரோமரில் படிச்சிங்கன்னா கூட சொன்னார், கொரிந்தியர் 12 கூட சொன்னார், எல்லாரும் பேச முடியுமா, எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்ல முடியுமா, எல்லாரும் குணமாக்க வரத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னு தெளிவாக பேசுகிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியினுடைய வேலை என்னன்னா, அவர் கிளீனாக சொல்கிறார், அந்நிய பாஷையானது விசுவாசிகளுக்கு அடையாளமாயிராமல் அவ்விசுவாசிகளுக்கு அடையாளம். இவன் சர்ச்சை உள்ளவே பேசிக்கிறான், வெளியே போய் பேசுகிறான் என்ன சொல்கிறான், வெளியே என்ன சொல்கிறான். நிறைய பேருக்கு இப்போ இடமே கொடுக்குறதில்ல, சர்ச்சை நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறதில்ல. நீ அல்லேலூயா கூட்டமானு கேட்கலாம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் சொல்கிறாரு, அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். உனக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியுங்க. நீங்கள் பெற்றுட்டு இருக்கிறவங்க பையன் பொண்ணுக்கு துணி தேவை தெரியாதா, சாப்பாடு தேவை தெரியாதா, எனக்கு தங்குறதுக்கு இடம் தேவை தெரியாதா, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம் தேவை தெரியாதா, போட்டுக்கிறதுக்கு ஷூ தேவை தெரியாதா? அவன் என்ன எப்பா ஒன்றுக்கா வந்து அம்மா எப்பா அம்மா எப்பா நான் கேட்டுக்கிறான். நீங்கள் பாட்டுக்கு எல்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க, அவன் போட்டு போகிறத பார்த்து ஜாலியாக சிரிச்சிட்ருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு எல்லாம் கிடச்சிச்சு சந்தோஷம். அப்படி பூமியில் இருக்கிற தகப்பனே அப்படி செய்யும்போது பரலோகத்தில் இருக்க பிதா எப்படி செய்யாமல் இருப்பார், அந்த தெய்வம் எப்படி செய்யாமல் இருப்பார்? நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே கிடைச்சிடுங்க. இன்னொன்று சொல்கிறாரு, நீ கேளு நான் கொடுப்பேன். இது எப்படி கொஞ்சம் தாமதமாகும். ஏன் தாமதமாகுது? நமக்கு சரியாக கேட்கணும், கேட்குறது சரியாக கேட்டாக்கா தாமதம் இல்லாமல் கிடைக்கும். அது நமக்கு தேவையான பார்க்கணும், அதை நம்ம யோசிக்கிறதே கிடையாது. முதல்ல நம்ம குணத்தை மாறுறதுக்காக கேட்கணும், நம்ம பாவம் எல்லாத்தையும் அறிக்கையிடணும், கர்த்தரை நம்ம துதிக்கணும். முதல்ல நம்முடைய குணங்கள் மாறுவதற்காக ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் அழுது ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய எண்ணத்தை மாற்று, என்னுடைய சிந்தனையை மாற்று, என் மூளையை மாற்று, என்னுடைய வாழ்க்கையை மாற்று, என்னுடைய கொள்கையை மாற்று, லட்சியம் நோக்கம் எல்லாம் நீயாகத்தான் இருக்கணும் ஆண்டவரே. நான் எப்போவுமே இடைவிடாமல் ஆராதிக்கணும் ஆண்டவரே, இடைவிடாமல் துதிக்கணும் ஆண்டவரே. இந்த வேதத்தை தெளிவாக வாசத்துக்கு பிடிச்சி அதன்படி நான் நடக்கணும் ஆண்டவரே. நீங்கள் கேட்டு பாருங்கள், அது மாறுறதுக்கே சில நாட்கள் வேணும். ஏன்னா நம்மளை அர்ப்பணிக்கிற வரைக்கும் அநேக நேரத்தில் நம்மளே நமக்கு யாருன்னே தெரியாது. அதான் பிரச்சனையே. இப்போது அநேக நேரத்தில் ஏன் ஆண்டவரை பற்றி தெரியாமல் வாழ்ந்துட்டுருக்கோம், அவரோட பழக்கப்படலைன்னா நம்ம பழக்க வழக்கமே என்ன நமக்கு என்னன்னு தெரில. பார்ப்போம் வருகிற நாட்கள் நம்ம யார் அப்படின்றத படிப்போம். பெரிய மாணவர்களே, முதல்ல ஆவியானவர்கிட்ட எப்படி பழகுறது? முதல்ல ஆண்டவர்கிட்ட வரத்தை கேட்கணும், ஆண்டவரை நான் இது மாதிரி மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லணும். அப்புறமா ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஆண்டவருடைய சித்தப்படி. இன்றைக்கி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எதை வேணாலும் கேளு நான் தரேன். யோவான் 14:14 சொல்கிறாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன். யோவான் 14 திரும்ப தெளிவாக சொல்கிறாரு, என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு என்ன செய்கிறேன் தரேன்றார். பாருங்கள், யோவான் 14:14 நான் வாசிக்கிறேன். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன். 15:7 வாசிக்கிறேன் பாருங்கள். 15:7 என்ன அழகாக சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். என்ன சொல்றாரு? என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்புறம் என்ன அர்த்தம்? ஆண்டவர் நம்ம கேட்கறது எப்படின்னா, அவருடைய எப்படி கேட்கணும்னா, நாம் கேட்கறது வந்து அவருக்கு பிரியமாக இருக்கணும். அதை தான் நம்ம 1 யோவானில் வாசிக்கிறோம் பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் நாம் எதையாகிலும் 5:14 வாசிக்கிறோம் பாருங்கள். 1 யோவான் 5:14 நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், எப்படி கேட்கணும்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அவருடைய சித்தத்தின்படி கேட்கலன்னா கிடைக்காது. அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை, அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம், நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அறிந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று மறந்திருக்கும். அவருடைய சித்தத்தைப்படி தான் நம்ம கேட்கணும். அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கலன்னு வச்சுங்களேன், நம்ம கேட்குறது எதுவுமே என்ன செய்யாது, கிடைக்காதுக்கு பிரியமானவர்களே. அது மட்டும் இல்லை, மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை வாசிக்கிற பாருங்கள். மார்க் 14:11 வாசிப்போம். ரொம்ப அழகான ஒரு வசனம் அது. மார்க் 14:11 சொல்கிறாரு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். எப்போ? நீ பெற்றுக்கொள்வோன்னு விசுவாசிக்கணும். ஆனால் இன்னொன்று கீழே ஒரு கண்டிஷன் சொல்கிறா பாருங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது
ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். எப்படி? சும்மாலாம் அவனுக்கு பதில் கிடைச்சிடாது. ஏன் காலதாமதம்? நம்மக்கிட்ட குறைக்குது. சில நேரத்தில் நம்ம குறைய வச்சுருந்தோம்னா ஆண்டவர் அந்த குறைய விடுறதுக்காக சில காலதாமதப்படுத்துவார். சில ஏன்? நம்மை உருவாக்குவதற்கு, நம்மளை உருகுலை வைப்பதற்கு அல்ல, நம்மளை பதப்படுத்துவதற்கு, புண்படுத்துவதற்கு அல்ல, பண்படுத்துவதற்கு காலதாமதம். இதை தான் நீங்களும் நானும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது இரண்டாவது ஜெபம். மூன்றாவது ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதிலே சில நேரத்தில் கிடைக்காது, பதிலே கொடுக்க மாட்டார் சில நேரத்தில். ஏன்னா நம்ம ஜெபம் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஜெபத்தெல்லாம் கேட்டால் எப்படி கொடுப்பார்? பின்ன ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது பக்தன் சொல்கிறாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தனே, ஆனால் கர்த்தர் ஜெபத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். இன்னொரு ஜெபம் அப்படி நம்முடைய இச்சையின்படி நாம் கேட்குறது. நம்ம இச்சையின்படி கேட்குற ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். நம்ம இஷ்டப்பட்டதெல்லாம் கேட்குறது, நமக்கு தேவையானது, உலகத்துக்கு தேவையானது, உலகம் விரும்புகிற மாதிரி உலக உல்லாசத்தை பற்றி கேட்குறது சிலர். அது கூட கேட்குறது எத்தனை கள்ள கிறிஸ்தவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அந்த காலத்தில் தான் சேல்ஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருந்துச்சு, பாவ மன்னிப்பு சீட்டுன்னு ஒன்று இருந்துச்சு. அன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, பாவ மன்னிப்பு சீட்டுக்காக காசை கொடுத்துட்டு செய்த பாவத்துக்கும் செய்கிற பாவத்துக்கும் செய்ய போகிற பாவத்துக்கும் தங்க தகடு, காப்பர் தகடு, சில்வர் தகடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தான். அவன் விற்றான், சர்ச்சை கட்டிக்கிட்டான். அப்போ அவன் பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக அந்த போய் பெற்றாட்ட வேலை பண்ணான். இப்போ நம்ம ஆட்கள் அப்படி கிடையாது. இவங்க இந்த ஸ்டைலு ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டு மால் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு பாவம் மன்னிச்சுன்னு சொல்லி ஏமாத்திட்டு சுற்றுறது. பிரியமானவர்களே, நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நம்ம என்ன ஜெபம் பண்ணுறோன்னே நமக்கே தெரியாத ஜெபம் பண்ணுறது. அப்போ நம்ம ஜெபம் எப்படி கேட்கப்படும்? நம்ம உள்ளமே சரியில்லை, நம்ம ஜெபம் எப்படி கேட்கப்படும்? நம்ம செய்கிற பாவத்தை திருப்பி திருப்பி துணிகரமாக செய்துட்டு கடவுள் மன்னிச்சிடுவார். எப்படி நம்ம கடவுள் நம்ம பாவங்களை மன்னிச்சிடுவார் கேட்டால் கடவுள் மன்னிச்சிடுவார். நம்ம என்ன பாவம் செய்தாலும் ரொம்ப சந்தோஷம் தான். கடவுள் செய்கிற பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டே இருப்பார், எல்லா டைமும் மன்னிச்சிருப்பார் நினச்சிக்குவாங்க. எல்லா டைமும் மன்னிச்சுட்டுவார் அப்படின்னு நினச்சிருக்கக்கூடாது. சங்கீதம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார் 11, நான் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். சங்கீதம் 7, 11, 12 சொல்கிறாரு, நான் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்ப விட்டால் என்னுடைய கத்தியை நான் என்ன செய்வேன்? கருக்காக்குவேன்னு சொல்கிறார். மன்னிப்பார், இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் மண்டையும் தின வைப்பார், செய்கிற பாவத்துக்கு அனுபவிக்கவும் வைப்பார். தாவீது செய்தார். தாவீதுக்கு நான் முத்தம் கொடுத்தா விட்டார், மன்னிச்சிட்டாரு. ஆனால் மன்னிக்கவும் வச்சார், மண்ணை தின்னவும் வச்சார், பட்டம் முடித்தார் தாவீது. சும்மா விட்டுற எவன் எதை விதைக்கிறான் அதை அறுக்க வச்சுட்டு தான் அனுப்புவார். அதனால் தான் பைபிள் சொல்லுது, நீதிமானுக்கே பூமியில் சரி கட்டப்படுமானால் பக்தி இல்லாதவனுக்கு பாவிக்கு எவ்வளோவா இருக்குன்றார். இதில் 3வது ரகம் வருது பாருங்கள். அந்த 9வது வசனம் வாசிக்கிறேன். லூக்கா 11:9, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். கேட்கிறவன் அவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நல்லா கவனிங்க. இப்போ தான் உங்களில் தகப்பனாக இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானோ? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவான தமிழத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு என்று சொல்லுகிறார். உங்கள் பிள்ளை அப்பத்தை கேட்டான்னா கல்லை கொடுப்பீங்களா? மீனை கேட்டால் பாம்பு கொடுப்போமா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்போமா? பொல்லாதவர்களாகிய நம்மளே நம் பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம், அவர் எப்படி கொடுத்துருவார்? அவர் கொடுக்க மாட்டார். இன்றைக்கி அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? நம்ம நினச்சிருக்கிறோம், நம்ம எதை கேட்டோம்? மீனை கேட்டோம், அப்பத்தை கேட்டோம், முட்டை கேட்டோம் நினச்சிருக்கிறோம். ஆனால் நம்ம எதை கேட்டிருப்போம் தெரியுமா? சரியான ஒரு கல்லை கேட்டிருப்போம், சரியான ஒரு பாம்பை கேட்டிருப்போம், சரியான ஒரு தேளை கேட்டிருப்போம். கடைசியில் கொட்டும் வாங்கி செத்தும் போயிருப்போம். பிரியமானவர்கள, அன்று சொல்கிறான், நான் உனக்கு கொடுக்கவே மாட்டேன். எவ்வளோ நல்ல கடவுள் பாருங்களேன். சிலர் வேணும்னு அழுவாங்க, எனக்கு அது வேணே வேணும், அது வேணே வேணும், கொடுப்பார். பாருங்கள், வசனம் சொல்லுது, சங்கீதம் 106ஆம் அதிகாரம் 15வது வசனம். சங்கீதம் 106, 15. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். கொடுத்துருவார்.
ரொம்ப பிடிவாத பிடிச்சி கேட்டால் குத்துருவார், பின்னாடி வச்சுருவார், ஒரு ஆப்பையும் பின்னாடி அனுப்புவார். அழகாக வாங்கிக்க வேண்டியதான், அதுவும் அடியும் வாங்க வேண்டியதான். ஆண்டு சொல்கிறார், இழைப்பையும் அனுப்பி கொடுத்துருவார். பிரியமான தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறோம், எப்படி ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நம்மை சகல சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துவார், நம்மை சகல பாதைக்குள்ளே வழி நடத்துவார், சகல ஜீவனுக்குள்ளே நம்மை வழி நடத்துவார், அவருக்கு பிரியமான வழியில் நம்மை நடத்துவார். நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை நான் இடைவிடாமல் ஜபிக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க, உன் சித்தப்படி ஜபிக்கிற அனுபவத்தை தாங்க, உமக்கு விருப்பமானதுபடி ஜபிக்கிற அனுபவத்தை தாங்க ஆண்டவரே. அப்போ தான் நான் உங்களோட பழக முடியும் ஆண்டவரை. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வந்து என்னை பாவத்தை குறித்தோம், நீதியை குறித்து, நியாயத்தீர்ப்பை குறித்தோம், சகல சத்தியத்துக்குள்ளே என்னை வழி நடத்தணும் ஆண்டவரை. நான் விடாமல் பற்றி கொள்கிற அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரை. நான் உன்னுடைய பிள்ளையாக என்றென்றும் வாழ்ந்துற எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே என்று சொல்லி பரிசுத்த ஆவியாருடைய பலத்தை நாம் கேட்டு, பரிசுத்த ஆவியாருடைய வரங்களுக்கு பதிலாக நல்ல குணங்களை கேட்டு, அவருக்கு பிரியமாக, அவருக்கு விருப்பம் போல, நம்முடைய சுய விருப்பத்தை நாடாதபடி அவருடைய விருப்பத்தை தேடி அதை செய்ய, நம்முடைய சுய மகிமை தேடாதபடி அவருடைய மகிமைக்காக வாழ, அவரை மகிமைப்படுத்த, நம்முடைய சுயநலத்தை பார்க்காதபடி அவருடைய நலத்தை பார்த்து, அவர் விரும்புகிறதை செய்து, அவர் யோசிக்கிறதை செய்து, அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தின்படி அவருடைய சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து, அவருடைய வழியில் நாம் போய் அவருக்கு ஏற்றாற் போல வாழ்ந்து, அவர் விரும்புகிறபடி வாழ்ந்து, அவரோடு பழகி வாழக்கூடிய அனுபவத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தந்துடுவாராக. பிரியமானவர்களே, ஆண்டவரிடத்தில் கேளுங்க, அப்பா நான் காத்திருக்கிற பாக்கியத்தை கொடுங்க ஆண்டவரே, நமக்கு சாட்சியாய் வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. நீங்கள் எதை விரும்புகிறீரோ அதை ஜபிக்கிற பாக்கியத்தை கொடுங்க. என் வாழ்க்கை மாற, என் குடும்ப வாழ்க்கை மாற, என் நிலை மாற நான் ஜபிக்கிறேன் ஆண்டவரே. எவைகளை நீர் விரும்புகிறோ நான் விரும்பணும், எவைகளை நீர் வெறுக்கிறீரோ நான் வெறுக்கணும். உம் சித்தப்படி நான் கேட்க, நீர் விரும்புகிறபடி நான் கேட்க, நீர் செவி கொடுத்து கேட்கிற மாதிரி என் ஜெபம் இருக்க என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்று கேட்கும் பொழுது அவரோடு பழகுவதற்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, அந்த பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எங்களை நேசிக்கிற வல்லமுள்ள ஆண்டவரே, மாறாத நாமத்திற்கு நன்றி ராஜா. இந்த நாளிலுமாய் கூட பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை கொண்டு எப்படி உம்மோடு பழகுவது என்பதை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, எங்களை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுத்தாரோம். இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும் ராஜா. நீரே வழி நடத்தும். பரிசுத்த ஆவி எங்களோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதபடி எங்களை காத்துக்கொள்ள நாங்கள் யார் என்று எங்களுக்கு கற்றுத்தாரோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.